போன பாட்டில் தான் நம்ம சதி சொல்கிறாங்க, சிவன் மேலே தனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததாகவும், இப்போ அப்பா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது சிவன் தன்னோட அப்பாவை பழி வாங்கிறதுக்காக தன்னை சதி வலையில் சிக்க வச்சுருக்கிறாரு அப்படின்னும், இதுக்கப்புறம் எந்த சதியிலையும் சிக்க மாட்டேன் அப்படின்னு சதி தன்னோட அக்காட்ட சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கைலாய மலையை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம கைலாய மலையில் நம்ம சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. திரும்ப திரும்ப சிவனையே காமிக்கிறாங்க. என்னாச்சு என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கைலாயத்தை சுற்றி இருக்கிற பனிமலையை காமிக்கிறாங்க. சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கிறதால பனிமலை வேகமாக உருகி வெள்ளம் பெருக்கெடுத்து தண்ணீர் சிவன் இருக்கிற அந்த நந்தவனத்தில் வந்துடுது. அப்படியே அங்கே இருக்கிற குளமும் நிரம்புது. குளம் நிரம்பி அதில் இருக்கிற சதி எழுந்தின சிவநாம தாமரை மலர்கள் தண்ணீர் வழியாக அடிச்சுட்டு வரப்பட்டு தட்சனோட ஒரு அரண்மனைக்கு பின்னாடி இருக்கிற அருவி மூலமாக வந்துடுது. சதி சிவன் எழுந்த தாமரை மலர்கள் கைலாய மலைக்கு போனாலும் திரும்பவும் சதி கண்ணில் படுற மாதிரி வெள்ள நீர் மூலமாக வந்துடுது. அதில் ஒரு மலர் மட்டும் இங்கே வந்துடுது. சதியும் பார்த்துடுறாங்க. இந்த பக்கம் நந்தவனத்தில் தண்ணீரோட அளவு உயர உயர சிவனோட கால்கள் படுது. அப்படியே குளத்தில் இருக்கிற தாமரை மலரும் சிவனோட பாதத்தில் படுது. தியானத்திலேயே இருந்தாலும் பாதத்தில் ஏதோ படுது அப்படின்னு சிவன் கண்முழிச்சு பார்த்து கையில் அந்த தாமரை மலரை எடுத்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் சரியாக அதே சமயம் நம்ம சதியும் அந்த தாமரை மலரை எடுத்து பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் அந்த சிவநாமம் பொறிக்கப்பட்ட தாமரை மலரை எடுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. இதே சமயத்தில் சிவபூஜையில் கரடி பூந்தாப்பில் கைலாயத்துக்கு நாரதர் வந்துடுறாரு. சதி எழுதின சிவநாமம் கொண்ட தாமரை மலர்கள் சிவன் கையில் இருக்கிறத பார்த்துட்டு சிவன்கிட்ட சதியோட பேச்சை எடுத்தாலே வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ சதி எழுதின அதே மலர்களை கையில் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு சிவன், இந்த மலர்களை நந்தி தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்தான் அப்படின்னு சொல்ல, சரி நந்தி தான் இதை எடுத்துகிட்டு வந்தார், போகட்டும், இதை நீங்கள் தொட்டு இப்போ எடுத்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லையே, விருப்பம் இல்லாமையா கையில் எடுத்து வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை அந்த ரெண்டு சிவகணங்களும் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. நாரதர் எப்படி இந்த சதி எழுதின தாமரை மலர்கள் கைலாயத்துக்கு வந்ததோ அதே மாதிரி சதிதேவியும் செய்கிற கைலாயம் வருவா அப்படின்னு நந்திகிட்ட சொல்ல, நந்திக்கு சந்தோஷம் தாங்கலை. ரெண்டு சிவகணங்களும் இல்லை இல்லை அப்படின்னு கெடுக்கிறதுக்கு வராங்க. நாரதர் இன்னொரு செய்தி சொல்கிறாரு. தட்சன் இந்திரன் சந்திரன் சப்தரிசிகள்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்த போகிறாராம். அதில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க போகிறாங்களோ அது நமக்கு எந்த வகையில் பிரச்சனை வருமோ தெரியலை. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நந்தி தான். அவர் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் லட்சுமாபுரி அரண்மனைக்கே போய் சதிட்ட அந்த தாமரை மலர்களை வாங்கிட்டு வந்தது தான் அப்படின்னு சிவன்கிட்ட சொல்ல, சிவன் நந்தி என்னுடைய தீவிர பக்தன், அப்படி இருக்க என்னுடைய நாமம் எழுந்த தாமரை மலர்கள் குப்பைக்கு போகிறத விரும்பாமல் அதை ஏன்ட்டியே கொண்டு வந்து சேர்க்கத்தான் அங்கே அரண்மனைக்கு போனான், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சிவன் நந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் சதியோட அம்மா தட்சன்ட்ட எதுக்கு திடீர்னு மக்களை கூட்டி மக்கள் முன்னாடி பஞ்சபூதங்களையும் வர வச்சு நம்ம நாட்டில் விளைஞ்ச நெற்கதிரை அழிக்க சவால் விட்டு உங்கள் பராக்கிரமத்தை மக்களுக்கு காட்டணும், அப்புறம் எதுக்கு திடீர்னு ஆலோசனை கூட்டணும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் நம்ம தட்சன்ட்ட பதில் இல்லை. என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாரோ அதே சமயம் மகாரிஷியும் காசிப ரிஷியும் என்ன திடீர்னு ஆலோசனை கூட்டம் அப்படின்னு தட்சன்ட்ட விசாரிக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, மக்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, மக்களுக்கு ஏதேனும் குறை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஆலோசனை கூட்டம், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு தட்சன் ரிஷிட்ட சொல்கிறாரு. அப்படியே சந்திரனுக்கு செய்தி அனுப்பும்போது தன்னுடைய ரத்தமான தன்னுடைய புதல்விகளான ரேவதி ரோகிணி ரெண்டு பேர்த்தையுமே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தட்சன் தன்னோட ரெண்டு பொண்ணுங்களை ரோகிணி ரேவதியை சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பார் போல். ரோகிணி மூத்த தாரம், ரேவதி இளைய தாரம். சகோதரிகள் எல்லாம் ரொம்ப நாள் கழித்து ஒன்றா கூட போகிறோன்னு சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் சந்திரனோட அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கே செய்தி வந்திருக்குது. சந்திரனோட அப்பா செய்தியை படிக்கிறாரு. தான் மகாசபை கூட்டத்தை கூட்டதாகவும் அதில் சந்திரன் கலந்துக்கணும் அப்படின்றதும், சந்திரன் மகாசபைக்கு வரும்போது தன்னோட பொண்ணுங்களான ரோகிணியும் ரேவதியும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னும் மகாசபை கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னும் அனுப்பியிருக்காரு தட்சன். அதே சமயம் ததீசி முனிவரும் அங்கே வந்துட சந்திரனோட அப்பா அம்மா ரொம்ப கலக்கமாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, தட்சன்கிட்ட இருந்து செய்தி வந்திருக்குது, மகாசபையை கூட்டாராம், சந்திரன் தன்னோட இரண்டு பொண்ணுங்களையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு. தட்சனும் சிவன் மேலே பகையில் இருக்கிறாரு. நாமளும் சிவன்கிட்ட ஒரு நல்ல பழக்கத்தில் இருக்கிறோம். நாம் சம்மந்திங்கிறதுனால தட்சனுக்கு சாதகமாக நின்று சிவனை எதிர்க்கிறதா, இல்லை அந்த மகேஸ்வரன் பக்கம் நின்று கடவுளுக்காக தட்சனை எதிர்க்கிறதா அப்படின்னு தெரியாமல், இதில் யார் பக்கம் சாதகமாக நிற்க போகிறோன்னு தெரியாமல்
ஒரே குழப்பமாக இருக்குது. இப்படியும் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, சந்திரனை அனுப்பணும் அப்படின்னு தகப்பன் சொல்ல, சந்திரனோட அம்மாவோ வேணாம் வேணாம், இவன் கொஞ்சம் விளையாட்டு பிள்ளை, நீங்கள் தான் கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்க, தகப்பனோ இதையெல்லாம் அவன் எப்போ கற்றுக்கிறது, என்ன ஆனாலும் சந்திரன் தான் போகணும், எந்த பின்விளைவாக இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்ல, தாயோ வேண்டாம், ஏதாவது பிரச்சனையும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ததீசி முனிவரோ யாருக்கு தெரியும், போகிற மகாசபை கூட்டத்தில் சந்திரனை வச்சு கூட முக்கியமான காய்கள் நகர்த்தப்படலாம், என்ன பிரச்சனைனாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் மகாசபை கூட்டத்துக்கு கலந்துக்க வர்றவங்க யார் யார் எந்தெந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு சதி தேவி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக தன்னோட அக்காக்கள் கணவரான சந்திரன் உட்கார்றதுக்கு இடத்துல பக்கத்தில் குளிர்ச்சியாக தண்ணீர் இருக்கணும் அப்படின்னு வேலையாட்களை சொல்லி வேலை வாங்குறாங்க. இந்த பக்கம் தட்சனோட மனைவியும் தன்னோட பொண்ணு மறுபடியும் சந்தோஷமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு எங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு அழைப்பு வந்ததால் சந்திரன் தன்னோட ஒரு மனைவியை மட்டும் கூட்டிகிட்டு வர்றாரு. தன்னோட மான்றதத்தில் என்னாச்சுன்னு தெரியல, இன்னொரு மனைவியை கூட்டிகிட்டு போகல. இவங்க பேசிட்டு இருக்கிறதுல இருந்து தான் நமக்கு தெரியுது மூத்த தாரா ரோகிணியை கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்கு தட்சன் அவசரமாக மகாசபை கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, அக்கா ரேவதியை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்க, இதுக்கு சந்திரன் எங்கள் அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இப்படியே ரேவதியையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சலிப்பாக தான் சொல்கிறாரு. சந்திரன் ஏன் இவ்வளோ சலிப்பாக பேசுகிறாரு தெரியல, வாங்க பார்க்கலாம். சந்திரனோட அம்மா சொல்கிறாங்க, சிவனையும் சக்தியையும் சேர்த்து வைக்கிற இந்த முயற்சியில் தேவையில்லாமல் என்னோட மகன் மாட்டிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இவங்க இருக்கும்போது சந்திரனும் ரோகிணியும் அங்கே வந்துடுறாங்க. இப்போ சந்திரனோட அப்பா நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது, 2 மனைவிகளையும் கூட்டிகிட்டு உன் மாமனாரை பார்க்கப்போ ரேவதியையும் கூட அனுப்பி வைக்கிறாங்க. சந்திரனும் ரேவதியை கூட்டிகிட்டு தட்சனை பார்க்க மகாசபை கூட்டத்தில் கலந்துக்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாரு. இங்கே கிளம்புனதுக்கு அப்புறம் சந்திரனோட அம்மா கேட்குறாங்க, உருளை அங்கே போகிறானே, நடக்க போகிற அந்த சிக்கலில் எடுத்து சொல்லி அறிவுரை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்க, சந்திரனோட அப்பா எனக்கும் கவலையாக தான் இருக்குது, என் கவலை எல்லாத்தையும் சிவன் மேலே போட்டுட்டு எல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லிங்கத்தை பார்க்குறாரு. ஏன் எல்லாரும் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு யோசிக்கிறாங்க, அதை நினச்சி பயப்படுறாங்க. அப்படி என்ன நடக்க போகுது? அந்த மகாசபை கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சந்திரன் ரோகிணியையும் ரேவதியையும் கூட்டிகிட்டு ஆகாய மார்க்கமாக போயிட்டுருக்கிறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் தட்சனை காமிக்கிறாங்க. தட்சன் சாமி கும்பிட்டுட்டே பழத்தை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னா, அந்த காட்சியில் பிரம்மரும் சிவனும் இருக்கிறாங்க. தன்னோட அப்பா பிரம்மரை நோக்கி தன்னோட சூலாயுதத்தை வீசுகிறாரு சிவன். அந்த சூலாயுதம் பிரம்மரோட தலையை துண்டிச்சிடுது. அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தட்சன் இப்போ தான் நம்மளுக்கும் தெரியுது தட்சன் ஏன் சிவன் மேலே பகையில் இருக்கிறாரு அப்படின்ட்டு, வெறுக்கிறாரு அப்படின்ட்டு. அன்றைக்கி என்னால் ஒன்றும் பண்ண முடியல, சக்தியற்றவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் அளவற்ற சக்தியில் என்னுடையதாக ஆக்கியிருக்கிறேன். இன்றைக்கி மோதிப்பார். இப்போ என்கிட்ட இருக்கிற சக்தியை வச்சு உன்னைய என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும். ஏதோ என்கிட்ட சக்தி இல்லாத நேரத்தில் என் கண் முன்னாடியே என்னோடய அப்பா தலையை வெட்டிட்டேன், இப்போ பாரு அப்படின்னு தனக்குத்தானே பேசிகிட்டு இருக்கிறாரு. நடக்க போகிற மகாசபையில் ஒரு குண்டை தூக்கி போடணும், ஒரு தீர்மானத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. மகாசபை கூட்டத்தை எதுக்கு கூப்பிட்டாரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.